இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெட்டலிங் ஜெயாவில் தீக்கு இரையான மளிகை கிடங்கு, காயங்களின்றி தொழிலாளர்கள் மீட்பு. இன்று அதிகாலை பெட்டலிங் ஜெயா ஜலான் டாங்கியில் உள்ள மளிகை கடை கிடங்கு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்துள்ளார். சம்பவத்தின் போது கிடங்குகளில் இருந்த மியான்மர் மற்றும் இந்திய நாட்டை சேர்ந்த 3 தொழிலாளர்களையும் தீயணைப்பு துறையினர்கள் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த மளிகை கிடங்கில் 40% தீ விபத்தினால் சேதம் ஏற்பட்டுள்ளது என்று சுமார் 50 நிமிடங்களில் தீயணைப்பு துறையினர்கள் அந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் என்றும் அறியப்படுகின்றது. இந்த தீ விபத்தில் ஏற்பட்ட மொத்த இழப்புகள் இன்னும் கணக்கிடப்படவில்லை என்றும் விபத்திற்கான காரணத்தை கண்டறிய மேல் விசாரணை தொடரப்பட்டுள்ளது என்றும் அகமது முக்லிஸ் கூறியுள்ளார். 70 ஆண்டுகள் ஆகியும் இந்திய சமூகம் இன்னும் ஓரம் கட்டப்பட்டுள்ளது. வார்த்தை ஜாலங்கள் தேவையில்லை, ஒற்றுமையே முக்கியம். சார்லஸ் சந்தியாகோ. நாடு சுதந்திரத்திற்கு பிறகு 70 ஆண்டுகளை நெருங்கும் நிலையில் இந்திய சமூகத்தின் நிலைமை இன்னும் தேசிய முன்னுரிமையாக கருதப்படவில்லை. கலாம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ இவ்வாறு வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் ஒருவரை ஒருவர் குறை கூறும் சூழலில் இந்திய சமூகத்தின் அடிப்படை பிரச்சினைகளான கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. அரசாங்கங்கள் மாறினாலும் இந்திய சமூகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதன் விளைவே இதுவென அவர் குறிப்பிட்டார். PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் திரைக்கு பின்னால் மக்கள் பணியாற்றுவது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை குறித்து சார்லஸ் பேசிய போது இதனை தெரிவித்தார். இதனிடையே நூருல் இசாவை பாராட்டிய சார்லஸ், அவர் யாயாசான் இல்திசியாம், SACC மற்றும் அடித்தட்டு சமூக தலைவர்களுடன் இணைந்து 13வது மலேசிய திட்டத்திற்கு 40க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை உருவாக்கியதையும் சுட்டிக்காட்டினார். எழுத்தாளரும் தென்றல் வாசகர் தலைவருமான தென்னரசு காலமானார். மலேசிய தென்றல் வாசக தலைவர் எழுத்தாளருமான செந்தமிழ் செம்மல் தென்னரசு செவ்வாய்க்கிழமை காலமானார். அவரது மறைவு மலேசிய தமிழ் பணியில் ஈடுபட்ட இலக்கியவாதிகள், வாசகர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரிடமும் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது முதல் படைப்பு 1986ஆம் ஆண்டு வானம்பாடி ஜூனியர் பக்கத்தில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் தென்றல் வார இதழ் மற்றும் வானம்பாடி இதழ்களிலும் எழுதிய படைப்புகள், நேர்காணல்கள் மற்றும் இலக்கிய சிந்தனைகள் தமிழ் வாசகர்கள் மனதில் நிலைத்து நின்றன. தமிழை பரப்பும் பாணியில் அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய முயற்சிகளில் ஒன்று தென்றல் வார இதழின் கெடா முதல் ஜொகூர் வரை நடைபெற்ற தென்றல் தொடர் பயணம் நிகழ்ச்சி. இதன் வழி தமிழை பேணும் எண்ணத்துடன் ஒவ்வொரு மாநிலத்திலும் வாசகர்களை உருவாக்கி வாசிக்கும் பழக்கத்திற்கு புரட்சியை ஏற்படுத்தினார். தென்னரசு அவர்களின் இறுதி சடங்கு நாளை ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு அவரது இல்லத்தில் நடைபெறும். இப்போது வாங்குவேன் பின்னர் பணம் செலுத்துவேன் திட்டத்தில் கடன் சுமைக்கு உள்ளாகும் மாணவர்கள் உயர்கல்வி அமைச்சு கடுமையாக கருதுகிறது. இப்போது வாங்குவீர் பின்னர் பணம் செலுத்துவீர் என்ற திட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அதிக கடன் சுமைக்கு உள்ளாகி இருப்பது குறித்து உயர்கல்வி அமைச்சு கவலை அடைந்துள்ளதாக அதன் அமைச்சர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அகமது காதிர் தெரிவித்தார். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்காக முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இதன் தொடர்பில் உயர்கல்வி நிலையங்களின் மாணவர்களுக்கு நினைவுறுத்த வேண்டி இருப்பதாக அவர் கூறினார். வாழ்க்கையை மோசமாக்கும் மற்றும் அதிக வட்டி விகிதத்தில் பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்பதை உணராமலேயே இத்தகைய கடன் திட்டங்களில் சிக்கிவிட வேண்டாம் என உயர்கல்வி நிலைய மாணவர்களுக்கு தாம் நினைவுறுத்த விரும்புவதாக ஜம்ரி தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து சில தரப்பினர் தம்மிடம் தெரிவித்துள்ளதாகவும் இத்தகைய கடன் திட்டத்தில் சிக்கிவிட வேண்டாம் என மாணவர்களுக்கு நினைவுறுத்தி உள்ளதாக இன்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவலை வெளியிட்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு விரைவிலேயே 10% வரி, அதிரடி காட்டும் ட்ரம்ப். அமெரிக்கா எதிரியாக பார்க்கும் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடிய விரைவிலேயே 10 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். எனினும் அது எப்போது அமலுக்கு வரும் என அவர் தெரிவிக்கவில்லை.
பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சநிலை மாநாடு பிரேசிலில் நடைபெற்று முடிந்து அடுத்த 2 நாள் அந்த மிரட்டல் வந்துள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை அடிப்படைய உறுப்பினராக கொண்ட பிரிக்ஸ் அமைப்பு இந்த கடந்த ஆண்டு ஈரான், இந்தோனேஷியா போன்ற நாடுகளையும் உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டது. மலேசியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் பிரிக்ஸில் அங்கத்துவம் பெற விண்ணப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டில் பேசிய தலைவர்கள் அமெரிக்காவின் ராணுவ மற்றும் வாணிப கொள்கைகள் குறித்து மறைமுகமாக தாக்கினர். ஏற்கனவே பிரிக்ஸ் மீது கடுப்பில் இருக்கும் ட்ரம்ப் இதனால் மேலும் சினமடைந்தார். அமெரிக்க டாலரை மதிப்பிழக்க செய்வதே சீனா, ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பின் உண்மையான நோக்கம் என்றும் அப்படி நடந்தால் அது ஒரு புதிய உலக போருக்கே சமம் என்றும் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு திறன் இந்தியர்களுக்கு பயிற்சி கோவிந்த் சிங். மலேசியர்கள் இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொள்ளவும் திறனை மேம்படுத்தவும் இலக்கவியல் அமைச்சு இலவச பயிற்சிகளை வழங்குவதால் இந்திய சமூகம் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு முழுமையாக பயனடைய வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கேட்டுக்கொண்டார். இலக்கவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் மை டிஜிட்டல் கார்ப்பரேஷன் இந்த பெரும் முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. இலக்கவியல் தொழில்நுட்ப அறிவின் வழி மக்கள் தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதோடு உலகளாவிய நிலையில் போட்டி ஆற்றல் மிக்கவர்களாகவும் விளங்க முடியும் என தாம் நம்புவதாக கோவிந்த் சிங் கூறினார். நாடு இலக்கவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேற முக்கிய அம்சமாக விளங்குவது மக்களுக்கான இலக்கவியல் தொழில்நுட்ப அறிவாகும். இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு ஒரு சாராருக்கு மட்டுமே என அல்லாமல் அனைத்து மக்களுக்கும் இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு திறனும் அதன் தேவைக்கான விழிப்புணர்வும் இருத்தல் அவசியம். ராக்யாட் டிஜிட்டல் என்பது அரசாங்கத்தையும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா, இன்டெல், ஐட்ரெயின், மைக்ரோசாப்ட், ட்ரெய்னோகேட் போன்ற தொழில்துறை கூட்டமைப்புகளையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முயற்சியாகும். இந்த முயற்சியில் துறைசார் வல்லுநர்களும் அரசாங்க உயர் அதிகாரிகளும் இணைந்து செயல்படுவர். அதோடு துறைசார் வல்லுநர்களும் தனியார் நிறுவனங்களும் எந்த கட்டணமும் இன்றி இந்த பயிற்சிகளை வழங்குவதன் காரணத்தால் அதிகமானோர் மலேசியர்கள் இதில் பங்கு கொண்டு பயன்பெறலாம் என கோவிந்த் சிங் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கு ரகசியமாக விமானத்தில் வந்த பின் பிரிட்டிஷ் மாணவன் காணவில்லை. மலேசியாவிற்கு ஒரு வழி விமானத்தில் ரகசியமாக ஏறிய 17 வயது பிரிட்டிஷ் மாணவன் காணாமல் போனதால் அவனது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்து பதில்களுக்காக ஏங்கி தவிக்கின்றனர். கிரேட்டர் மான்செஸ்டரில் உள்ள சீடில் பகுதியை சேர்ந்த A-லெவல் கல்வி பயிலும் மாணவர் டேவிட் பாலிசாங் ஜூன் 6ஆம் தேதி அதிகாலை வீட்டை விட்டு வெளியேறி பள்ளி விவகாரங்களை சமாளிக்க வேண்டி இருப்பதாக தனது சகோதரரிடம் கூறிவிட்டு சென்றதாக தி டெய்லி மெயில் தகவல் வெளியிட்டுள்ளது. மாறாக அம்மாணவன் மான்செஸ்டரில் இருந்து கோலாலம்பூருக்கு தனியாக பயணம் செய்ததோடு பின்னர் தனது தொலைபேசியை அணைத்து விட்டார். மேலும் மின்னஞ்சல்களுக்கும் அவர் பதிலளிக்கவில்லை. பிலிப்பைன்ஸ் பெற்றவர்களுக்கு பிரிட்டனில் பிறந்த டேவிடிற்கு மலேசியாவில் எவரும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை. 1200 பவுண்ட்ஸ் வங்கி கணக்குடன் புறப்பட்ட அவருக்கு வந்து சேர்ந்தவுடன் 90 நாள் விசாவும் வழங்கப்பட்டிருந்தது. டேவிட் தனது A-லெவல் படிப்பின் மத்தியில் இருந்து வந்ததோடு நாசாவில் பணிபுரியும் கனவுகளுடன் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் படிக்கும் திட்டத்தை கொண்டிருந்தார் என்றும் கூறப்பட்டது. அவரது தாயாரான 50 வயது மினர்வா தீவிர சிகிச்சை தாதியாக இருந்து வருகிறார். டேவிடை தேட மலேசியாவிற்கான தங்கள் பயணத்திற்கு பாலிசாங் குடும்பத்தினர் நன்கொடை இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி கொள்கை பேச்சுவார்த்தைகள் தொடரும். பிரதமர் அறிவிப்பு. இவ்வாறு தொடக்கத்தில் மலேசிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வரி பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மலேசியா ஒரு வர்த்தக நாடு என்றும் ஒருதலைபட்சமாக அமல்படுத்தப்படும் வரிகள் நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்மறையாக பாதிக்கும் என்பதால் அமெரிக்க வெளியுறவு செயலாளருடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஹலால் இறக்குமதி மற்றும் பூமிபுத்ரா பங்கு தேவைகள் மீதான மலேசியாவின் கடுமையான விதிகளை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் முன்னர் அடையாளம் கண்டு அவைகளுக்கு 24% வரியும் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த மே மாதம் நடந்த ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தின் போது பூமிபுத்ரா கொள்கை, உள்ளூர் விற்பனையாளர்கள் தேவைகள் மற்றும் மூலோபாய துறைகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட
முக்கிய தேசிய கொள்கைகள் அமெரிக்க கட்டண பேச்சுவார்த்தைகளில் மாறாமல் இருக்கும் என்று அன்வார் உறுதியளித்துள்ளார். ஜொஹூர் அரசு மருத்துவமனைகளில் காலி இடங்களை விரைந்து நிரப்புவேன், மத்திய அரசுக்கு டிஎம்ஜே வலியுறுத்து. சுகாதாரத்துறையில் நிலவும் காலி இடங்களை விரைந்து நிரப்புமாறு ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு மகோதா இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். ஜொஹூரில் உள்ள முக்கிய அரசாங்க மருத்துவமனைகளில் சாதாரணமான நெரிசல் பிரச்சனையை சமாளிக்க இது அவசியம் என்றார் அவர். ஆட்பல பற்றாக்குறையால் சுல்தானா அமினா மருத்துவமனை, சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனை, தெமங்கோ ஸ்ரீ மகாராஜா துன் இப்ராஹிம் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் நிலைமை மோசமாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் முழு அளவில் செயல்பட்டு மாநில மக்களுக்கு மிகச்சிறந்த சுகாதார சேவையை வழங்க சுகாதார அமைச்சான KKM விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார சேவையானது ஒரு சலுகை அல்ல, மாறாக அரசாங்கம் கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டிய மக்களின் அத்தியாவசிய தேவையாகும் என TMJ சுட்டிக்காட்டினார். ஜொஹூர் மக்களின் நலனே எனக்கு முக்கியம். அரசாங்க நிர்வாக கெடுபிடிகளால் அந்நலன் பாதிக்கப்படுவதை தம்மால் பொறுத்து கொள்ள முடியாது என்றும் அவர் நினைவுறுத்தினார். பால்மாவு விநியோக மோசடி கும்பலுக்கும் அரசு துறைக்கும் தொடர்பா? விசாரணையில் இறங்கிய MACC. அரசாங்கத்துறையை உள்ளடக்கிய பால்மாவு விநியோக கும்பலின் பின்னணியில் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் 3 நபர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC விசாரித்து வருகிறது. 120 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள அப்பொருட்கள் குறிப்பிட்ட தர கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்ய தவறியதாக கூறப்படுகிறது. உள்நாட்டு வருவாய் வாரியமான LHDN மற்றும் பேங்க் நிகரா மலேசியாவுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக MACC வட்டாரம் ஒன்று கூறியது. நேற்று 3 நிறுவனங்களின் அதிகாரிகள் கோலாலம்பூரில் உள்ள 3 வீடுகள் மற்றும் ஒரு நிறுவன வளாகத்தை சோதனை செய்ததாகவும் அவை பல்வேறு ஆவணங்களை பதுக்கி வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுவதாக அந்த வட்டாரம் தெரிவித்தது. 2019 ஆண்டுக்கு முந்தைய பால் மாவு விநியோக ஒப்பந்தங்கள் தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றுவதில் இந்த சோதனை கவனம் செலுத்தியது. சுமார் 70 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 80 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டன. பெண்ணிடம் பாலியல் சேட்டை செய்த சாலாக்திங்கி கோவில் பூசாரி காமுகனை வலைவீசி தேடும் போலீஸ். கடந்த ஜூலை 4ஆம் தேதி செப்பாங் சாலாக்திங்கி மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்ற 27 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரிடம் பாலியல் சேட்டை செய்த பூசாரியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்று செப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP நோர்ஹிசாம் பஹ்மான் தெரிவித்தார். சந்தேக நபர் இந்திய நாட்டை சேர்ந்தவர் என்றும் கோவிலின் நிரந்தர பூசாரி தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் அவருடைய இடத்தை தற்காலிகமாக இந்த காமுகன் நிரப்பி வந்தான் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முன்பு அவரது முகம் மற்றும் உடலில் புனித நீரை தெளிக்கும் போலீஸ் சடங்கு ஒன்றை அவன் நிகழ்த்தியுள்ளான். குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் கூடிய அபராதமும் சவுக்கடியும் விதிக்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்தேக நபரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் சத்யன் பால்ராஜுவை உடனே தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.